அனாமிகாவும் அந்த குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, தாத்தா வர டைம்க்கு மாட்டி விடணும். இந்த மாரி எனக்கு ஜூஸ் வேணும்னு கேட்டேன் தாத்தா, தரமாட்டேன்றாங்க. எடுத்துட்டு வந்து தர மாட்டேங்கன்னா, தாத்தா புடிச்சுட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஐஸ்வர்யாக்கு என்னென்ன தேவையோ, சித்ரா தேவியும் கௌதமும் தான் இத செய்யணும். அவ வயித்துல வளர்றது நம்மளோட வாரிசு. இந்த குழந்தை நம்ம வாரிசுன்னு சொல்றாங்க. ஆனா வாரிசோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்க 2 பேர் தான் பண்ணணும்ன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்றாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஐஸ்வர்யா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கீழ ஜூஸ ஊத்திர்றாங்க. அதனால ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, வழுக்கி வந்து கௌதம் மேல விழுந்துறாங்க. இத அழகி பாப்பா வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிர்றாங்க. எல்லாருமே புடிச்சுட்டு பயங்கரமா திட்டுறாங்க. "சித்ராதேவி உனக்கு அறிவு இருக்கா? சுத்தமா இருக்க பொண்ணு போற வழியில ஜூஸ ஊத்துனா வழுக்கி விழாதா? உனக்கு இந்த குடும்பத்து வாரிசு தேவை கிடையாதா? சொத்து வேண்டாமா அந்த குழந்தை மேலனா?" "ஆ அது எப்படி? அதெல்லாம் இல்ல. எனக்கு வேணும். நான் என்னென்ன செய்யணுமோ நான் அத செய்றேன்றாங்க." பாட்டியும் தாத்தாவும் "நீ செஞ்சா மட்டும் தான் உனக்கு சொத்து. இல்லன்னா உனக்கு சொத்தே நான் தரமாட்டேன். உனக்கும் உன் புள்ளைக்கும்" அப்படின்னிர்றாங்க. சித்ராதேவி பார்த்தீங்கன்னா, ஊந்து வந்து வேலை செய்றாங்க. ஐஸ்வர்யா ரொம்பவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க அவங்கள. அழகி பாப்பா பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு பிடிக்காது.